கடந்த 20 ஆண்டுகளில் பூமியோட அல்பிடோ விகிதம் அப்படின்னு சொல்கிற எதிரொலிக்கும் திறன் குறைஞ்சிக்கிட்டே வருது. இதை ஒரு ஆய்வு மூலமாக நமக்கு தெரிய வந்திருக்கு. பூமி தானே ஒளியை உருவாக்குறது இல்லை. நிலா, கோள் உள்பட எல்லா சூரிய மண்டல வான்பொருள்களும் சூரியனோட ஒளியை பிரதிபலிக்கிறதால தான் அதுக்கு பிரகாசம் கிடைக்குது. சரி, பூமியோட எதிரொலிப்பு திறன் குறைஞ்சதை எப்படி கண்டுபிடிச்சாங்க? எதிரொலிப்பு திறன் குறைஞ்சா ஏதாவது ஆபத்து இருக்கா? திஸ் இஸ் விண்வெளி நோக்கி பூமியோட பிரகாசம் மங்குவது ஏன்? நான் முன்னாடி சொன்ன மாதிரி பூமியால் அதோட ஒளியை உருவாக்க முடியாது. இது பூமிக்கு மட்டும் இல்லை, சூரிய குடும்பத்தில் இருக்கிற எல்லா பொருள்களும் சூரியனோட ஒளியை தான் பிரதிபலிக்குது. பூமி மேலே படும் சூரிய ஒளியை சுமார் 30% பூமி விண்ணை நோக்கி பிரதிபலிக்குது. பிறை நிலா பிரகாசமாக தெரியும் பகுதி நேரடியாக சூரிய ஒளி வாங்கி பிரதிபலிக்குது. நிலவோட கருமையான பகுதி சூரியனுக்கு எதிர் திசையில இருக்கு. இந்த திசையில பூமியோட பிரதிபலிக்கும் ஒளி ஓரளவு படும். இதுதான் புவி ஒளி அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ஒளியானது 3ஆம் மற்றும் 4ஆம் நாள் பிறை நிலா இருக்கும்போது பூமியோட எதிரொலிப்பை பார்க்கலாம். 1998ஆம் ஆண்டு முதல் 2017 ஆண்டு வரை நிலவோட கருமையான பகுதியில் படும் புவி ஒளியை ஆய்வு செஞ்சதுல பூமியோட பிரகாசம் மங்கி வர்றதை கண்டுபிடிச்சிருக்காங்க. இந்த பூமியோட பிரகாசம் 2 அம்சங்களை தீர்மானிக்குது. ஒன்று சூரியனோட பிரகாசம், இன்னொன்று பூமியோட எதிரொலிப்பு திறன். பூமியோட எதிரொலிக்கும் திறன் விகித மாறுபாடுகளுக்கும் சூரியனோட பிரகாச வேறுபாடுகளுக்கும் பெரிய தொடர்பு இல்லை. இப்படி பார்த்தா பூமியில ஏற்படும் நிகழ்வால தான் பூமியோட பிரகாசம் மங்குறதுக்கு காரணம். செயற்கைக்கோளை பயன்படுத்தி விண்ணை நோக்கி பூமி திருப்பி பிரதிபலிக்கும் ஒளியை ஆய்வு செஞ்சாங்க. சில ஆண்டுகள் மங்கியும் சில ஆண்டுகள் பிரகாசமாகவும் இருந்துச்சு. குறிப்பாக பசிபிக் பெருங்கடலில் இருக்கிற நீர் அதிக அளவு சூடாகும் போது எதிரொலிப்பு மங்குது அப்படிங்கிறத கண்டுபிடிச்சாங்க. வெண்மையான மேகங்கள் கூடுதல் எதிரொலிப்பு திறன் கொண்டது. பசிபிக் கடல் குளிர்ச்சியாக இருக்கும்போது அதிகமாக அங்கே மேகங்கள் உருவாகுது. அதனால தான் அந்த அடர்த்தியான வெண்மேகங்கள் சூரிய ஒளியை அதிக அளவு பிரதிபலிக்குது. இந்த காரணத்தால் பூமி இன்னும் அதிக அளவு பிரகாசமாக தெரியும். அது மட்டும் இல்லாமல் சூரியனிலிருந்து வர்ற முக்காவாசி ஒளியை இது திருப்பி அனுப்பிடும். இப்படி அனுப்புறதால நம்மளோட பூமி வெப்பமாகிறதும் குறையும். கடல் நீர் வெப்பமடையும் போது அங்கே வெண்மேகங்கள் உருவாகிறது குறையும். இந்த காரணத்தால் சூரிய ஒளியை அதிக அளவு பூமியால் பிரதிபலிக்க முடியாது. இதனால் பூமியோட ஒளி மங்குது. அதே மாதிரி பூமியோட எதிரொலிப்பு திறனும் குறையும் போது பூமி அதிக அளவு சூடாகுது, அதாவது புவி வெப்பமடையுது. மேற்கு பசிபிக் பெருங்கடல் குளிர்ச்சி அடையும் போது கிழக்கு பசிபிக் பெருங்கடல் வெப்பமடையுது. பசிபிக் பெருங்கடலோட வெப்ப அலைவு காரணமாக மேக உற்பத்தியில் பல்வேறு மாற்றங்கள் ஏற்படுது. இதனால் பூமியோட எதிரொலிப்பு திறனும் கூடி குறையுது. ஆர்டிக், அண்டார்டிக் பகுதியில் படர்ந்து இருக்கிற உறைபனி காற்றுல மிதக்கும் நுண் ஒளி துகள்களை கூட விண்ணுக்கு பிரதிபலிக்கும் திறன் கொண்டது. கூடுதல் சூரிய ஒளி வளிமண்டலத்திலேயே பிரதிபலிக்கப்பட்டா பூமியில விழும் சூரிய ஒளியின் அளவு குறையும். சூரிய ஒளியின் அளவு குறைஞ்சா பூமியோட வெப்பநிலை உயர்வு கட்டுக்குள்ள வரும். ஆனால் பூமியோட வெப்பநிலை தொடர்ச்சியாக உயர்வதால் பூமியோட உறைபனி வெப்பநிலை மாற்றத்தால் உருகுது. இதனால் சூரிய ஒளி பூமி மேலே விழுகிறதால பூமி வெப்பமடையுது. பூமியோட பிரகாசம் மங்கி போனால் பூமியோட வெப்பநிலை இன்னும் அதிகரித்து தீவிரமடையும். பசுமையுள்ள வாயு, அதாவது கிரீன் ஹவுஸ் கேஸ் அதிகரிக்கிறதால சூரிய ஒளி விண்ணுக்கு பிரதிபலிக்க முடியாமல் பூமியில் தங்க வைக்குது. இதனால் புவி வெப்பமடையுது. புவி வெப்பமடைகிறதுல பாதி பூமியோட எதிரொலிப்பு திறன் குறையிறது தான் காரணம். எப்படி காற்று மாசு குறித்து கவலைப்படுறோமோ அதே மாதிரி பூமியோட எதிரொலிக்கும் திறன் குறைந்து போவதை பற்றியும் கவலைப்படணும். அதனால் வீட்டுக்கு வீடு ஒரு மரம் வளங்க, கவலைப்படாமல் இருங்க. மரம் வெப்பநிலையையும் கட்டுப்படுத்தும், காற்று மாசையும் கட்டுப்படுத்தும். ஒரே கல்லில் 2 மாங்காய் மாதிரி. திஸ் இஸ் விண்வெளி நோக்கி. அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.